டிசைனாக யோசிச்சிருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புது மோசடி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு திருச்சுதந்தர்கள் கோவிலுக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தரிசனத்திற்காக பக்தர்கள் வருகின்றார்கள். கோவிலில் சாமி தரிசனம் செய்ய ரூ. 250 சிறப்பு தரிசனமும், ரூ. 100 மற்றும் ரூ. 20 கட்டணமும் தரிசனமும் பொது தரிசனமும் நடைமுறையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு விஐபி தரிசனத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. தற்போது ரூ. 100 கட்டண தரிசனமும் பொது தரிசனமும் மட்டுமே நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோவிலில் ரூ. 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருவதால் தரிசன முறையில் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் கோவிலில் பொது தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்கும் நிலையை மாற்ற புதிதாக கட்டணங்கள் கட்டப்பட்டு அங்கு பக்தர்கள் தங்க வைத்து குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பெருந்திட்ட வளாக பணிகளால் திருச்செந்தூர் கோவில் திருப்பதிக்கு நிகராக மாறி வருகிறது. ஆனால் கோவிலில் பூஜைகள் செய்து வரும் திருச்சுதந்தர்களால் ஏழை எளிய மக்கள் தரிசனம் செய்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு நபருக்கு 1000 முதல் 10,000 பணம் பெற்றுக்கொண்டு திருச்சுதந்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்கின்றனர். இதனால் பொது தரிசனம், ரூ. 100 கட்டண தரிசனம் வரிசையில் சுவாமி தரிசனம் செய்ய தினந்தோறும் 3 மணி நேரம் முதல் 7 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்கும் நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் நேற்றைய தினம் கோவிலுக்கு வருகை தந்த குடும்பத்தினர் திருச்சுதந்தர்கள் பணம் பெற்றுக்கொண்டு கோவிலுக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமில்லாமல் SMS தரிசனம் என்ற முறையோடும் நடைபெற்று வருவதாக பக்தர்கள் புகார் கூறுகின்றனர். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கோவில் தக்கார்கள் மற்றும் அதிகாரிகளின் உறவினர்களுக்கு அவர்கள் மூலம் SMS அனுப்பப்படுகிறது. அந்த SMSஐ கோவில் பணியாளர்களிடம் காட்டினால் அவர்களுக்கு தரிசனத்திற்கு எந்தவித பிரச்சனையுமின்றி அனுமதி கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட தொகையை பணமாக செலுத்தினால் பணம் செலுத்தியவர்களின் செல்போனுக்கு அவர்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கிறார்கள். அதனையும் கோவிலில் காட்டினால் எந்தவித வரிசையிலும் நிற்காமல் எளிதாக சென்று தரிசனம் செய்யலாம். இது நீண்ட காலமாகவே நடந்து வருவதாகவும் இதன் காரணமாக பொது தரிசன வழியில் வருபவர்கள், முதியோர்கள், ஊனமுற்றோர்கள், ரூ. 100 தரிசனத்தில் வரும் பக்தர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. முக்கிய பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள் தரிசனம் செய்யவே குறுஞ்செய்தி முறை கடைபிடிக்கப்படுவதாகவும் இதில் பணம் வசூல் செய்யப்படுவதில்லை என கூறுகின்றனர் கோவில் நிர்வாகிகள்.